தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் எதை பேச வேண்டும்? எங்களுடைய வார்த்தைகள் உமக்கு வந்ததாகும், நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாகும். உமது வார்த்தையின் வல்லமை இது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் செயல்படும்படியாகும். இது அந்த வேளையில் ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது தெய்வீக அன்பால் நிரப்பி எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வீடு கட்டியாச்சா? சொந்தமா எல்லாருக்கும் வீடு கட்டியாச்சா? ஆமாவா இல்லையா? அன்மியூட் பண்ணியே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல கட்டிட்டு இருக்கோம் பிரதர். நானு நீங்க மேல கட்டிட்டு இருக்கிறீங்க. ஆமா மேல நிலையான வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்றேன் பிரதர். அப்படியா? பிரைஸ் தி லார்ட். நிலையான வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். வீடு எங்க கட்டணும்? அப்ப கீழே வீடு கொடுத்தா வேண்டாமா? அது டெம்பரரியான வீடு. டெம்பரரியான வீடா? அப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு வரலாமா? டெம்பரரி தானே, எனக்கு வேண்டான்ட்டு. அது இருக்கிற வரைக்கும் இருக்கும் டெம்பரரி. அப்புறம் மேலதான் போகும். வேணுமா வேண்டாமா? நான் கேட்டது கீழே வீடு வேணுமா வேண்டாமா? தங்கத்துக்கு நான் கேட்டது வீடு கீழே வேணுமா வேண்டாமா? வேண்டாங்கிறவங்கள சொல்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன், என் பேருக்கு மாத்தி கொடுத்துருங்க. பிரதர் மேல கட்ட கட்ட கீழே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படும் பிரதர். சிஸ்டர் என்ன சொல்றாங்க? மேல கட்ட கட்ட கீழே வந்து நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும். உண்மையா? ஆமாவா இல்லையா? உண்மை பிரதர். அப்படியா? அப்ப இனிமே கீழே யாரும் வீடு கட்டக்கூடாது, சரியா? ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். கரெக்ட் தானே? ஆமென். சரி, இப்ப மேல எப்படி வீடு கட்டுறீங்க? யார் யார் என்னென்ன வீடு கட்டுறீங்க? என்ன மேல பிரதர்? வீடு கட்டணும்னா கரெக்டா சொல்லணும். என் வீட்டுல இப்ப உங்க யாருக்கு என்னென்ன வீடு கட்டி இருக்கிறீங்க மேல? சில பேர் முயற்சி பண்றேன், நீங்க முயற்சி பண்ணணும்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன இருந்திருக்கும்? இருந்திருக்கும். என்ன இருக்கு? வீடுக்கு பேஸ்மெண்ட் அது இருந்திருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி இருந்தா. வீடுக்கு பேஸ்மெண்ட் எப்படி கொண்டு போடுவோம்? சும்மா யாரோ ஒரு இடத்துல கொண்டு நம்ம பேஸ்மெண்ட் போட்டு வந்துருமா? பக்கத்துல இடம் நல்லா காலியா கிடக்கு, உடனே போய் பேஸ்மெண்ட் போட்டுருமா? அது நம்ம பிரதர் கட்டிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய அடித்தளம் பிரதர். இயேசு கிறிஸ்து தான் அடித்தளம். இயேசு கிறிஸ்து தான் அடித்தளம் என்ற அப்ப இடம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. ஓகே, சரி. அப்ப நான் இனிமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு டிக்கெட் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான் இந்த வாரம் ஃபுல்லா. இனி பிளான் ட்ரிப்பு இந்தியாவுக்கு எல்லாரையும் வர சொல்லி லொகேஷன்ல. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 வீடு கட்டணும். ஒரு வீடு இல்ல, 3 வீடு கட்டணும். சரிதானா? ஆமாவா இல்லையா? ஆமா. என்னென்ன வீடுலாம் நான் சொன்னோன்னா ஆமான்னு சொல்லிட்டோம். இனிமேதான் யோசிக்கணும் 3 வீடுன்னு என்னது அப்படின்னு. உள்ளத்துல இருக்கிறதுக்கு, உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு வீடு பிரதர். நம்ம உள்ளத்துல உள்ள ஆலயம் பிரதர். ஒரு இயேசு வாழ்றதுக்கு ஒரு வீடு பிரதர். பரலோகத்துல நம்ம உள்ளத்திலும். Praise the Lord. Glory to Jesus. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? See, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு வீடு வேணும், டெஃபினட்டா. ஓகேயா? வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு ஆலயம் இல்லையா? ஆக்சுவலா இது ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல யார் இருக்கிறா? கடவுள் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது அது ஆலயமாக இருக்கின்றது. Praise the Lord. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்ப வீடு ஆலயமாக மாறும் என்றால், எங்கே கடவுள் அந்த இல்லத்தில் இருந்து நம்மை தலைவராக இருந்து நடத்துகின்றாரோ, அந்த இல்லத்துக்கு தலைவராக இருக்கின்றாரோ, அந்த இல்லம் என்னவா இருக்கின்றது? ஆலயமாக இருக்கும். ரெண்டாவது என்னவா இருக்கணும்? கடவுள் வாழுகின்ற இந்த உடலாகிய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். Praise the Lord. ஹல்லேலூயா. சரியா? மூன்றாவதாக நாம் நிரந்தரமாக போய் இருப்பதற்காக ஒரு
ஆலயம் கட்ட வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மூன்றும் கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும்? எப்படி கட்டப்பட வேண்டும்? திருப்பாடல் 127 1வது அதிகாரத்தை எடுத்து படிக்கலாமா? மனிதனுடைய முயற்சியால் ஒரு காரியமும் நடக்க போறதில்லை. நான் முயற்சி உளுந்து வீடு கட்ட போறதுனால கடைசியில் என்ன ஆச்சுது, அது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 127 1. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். நம்ம எவ்வளவுதான் நீங்க உழைத்து எவ்வளவு கொண்டு போட்டு வச்சாலும் என்ன நடக்கும்? என்ன இருக்கும்? அந்த இல்லம் நீங்கள் விரும்புகின்ற பாதை ஒரு திருப்தி இருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கடல்ல கிடக்கும், ஏகப்பட்ட சூழ்நிலை இருக்குது. நீங்க எந்த வீடை கட்ட வேண்டும் என்றாலும் ஆண்டவர் தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும். இப்ப நமக்காக மேல கட்டுறாரு அப்படின்னு சொன்னா நீங்க போய் கட்டிட்டீங்களா? ஸ்பிரிச்சுவல் பாடியில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் சென்று முதலில் உங்களுக்கு போய் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கிறேன். பாருங்க, நல்லா கவனிக்கணும். முதலில் இடம். ஒரு வீடு வேணும்னா முதல்ல இடம் வேணும், சரிதானா? அப்புறம் வீடை கட்டுறதுக்கு அடுத்து என்ன வேணும்? அந்த வீடை எங்க கட்ட போறோம், எந்த இடம் அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது, அந்த வீட்டை எப்படி கட்ட போகிறோம், சரியா? எப்படி அந்த வீடு இருக்கணும் அதுன்னு சொல்லி ரெண்டா பிளான் பண்ணும். மூணாவது, யார் கட்ட போறா? கான்ட்ராக்டர் வேணும் இல்லையா? கான்ட்ராக்டர் ஒருத்தர் வேணும். நாலாவது, எதை கொண்டு கட்ட போகிறோம், சரியா? நாலாவது, எதை கொண்டு கட்ட போகிறோம். நான் சொல்லக்கூடியது மூன்றுக்குமே ஒரே நிலைதான். பிரைஸ் தி லார்ட். நீங்க 3 வீடு கட்டுவதற்கும் ஒரே நிலைதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த 4 இருந்தா தான் ஒருத்தர் வீடுக்கு பண்ண முடியும். அடுத்து பட்ஜெட் எல்லாம் பிளானிங்ல வந்துடும் இல்லையா? முதல்ல பிளானிங் போடும்போதே நம்ம வீடு எப்படி இருக்கணும், எந்த அமைப்புல இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு டிசைன் போடுறோம். ரூமோட சைஸ் என்ன, ரூம் எப்படி இருக்கணும் எல்லாமே போட்டு அதுல இவ்வளோ பட்ஜெட் வருது எல்லாமே உள்ள கொண்டு வந்துடுறோம், சரிதானா? இது எல்லாமே ஒரே பாட்டுக்குள்ள அடங்கும். இப்போ இந்த 4 காரியங்கள் இணைகின்ற பொழுதுதான் அந்த வீடு முழுமை அடைகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நம்மளோட சொந்த முயற்சினால கட்டிட்டு இருக்கிறோம். எங்க நமக்கு இன்னும் வீடு இடம் இருக்கிறதே தெரியல. ஆக்சுவலா எத்தனை பேருக்கு நமக்கு வீடு விண்ணகத்துல இடம் ரிசர்வ் பண்ணி வச்சது? எத்தனை பேருக்கு இடம் விண்ணகத்துல இருக்குது? எத்தனை பேரால கை தூக்க முடியும்? சிஸ்டர் ஒருத்தவங்க டக்குன்னு தூக்கிட்டாங்க. ஓகே, மற்ற எல்லாரும் யோசிக்கிறோம், விண்ணகத்துல உண்மையிலேயே எனக்கு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. விண்ணகத்துல இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. சகோதரர் சொல்றாங்க எனக்கு இருக்குதுன்னு சொல்லி 2 பேர் சொல்றாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் இடம் இருக்கா இல்லையா? எல்லாரும் யோசித்து தூக்குறாங்க இப்பதான். சிஸ்டர் சொல்றாங்க எனக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்றவங்களுக்கு இடம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சரி, நமக்கு முதல்ல இடம் இருக்கிறதே தெரியல, அப்புறம் எங்க வீடு கட்ட போறோம், சரிதானா? என்னுடைய இது எனக்கு இடம் இருக்கு. எப்பொழுது நான் ஞானஸ்நானம் வாங்கினேனோ அப்பொழுது கிறிஸ்து எனக்காக அங்கே இடம் ஏற்பாடு செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இணைகின்றேனோ, ஏன்னா கிறிஸ்து ஞானஸ்நானம் என்று சொல்லப்படக்கூடியது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைகின்றோம், சரியா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இணைகின்ற பொழுது அவர் என்ன பண்றார்? நமக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டாச்சு. இப்போ அது கட்டப்படணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். இப்போ எனக்கு வீடு அங்கே ஓட்டு வீடு வேணுமா, ஓலை குடிசை வேணுமா, மாட மாளிகை வேணுமா இல்லையா? மாட மாளிகை வேணுமா, இல்லது பெரிய பங்களா வேணுமா, அல்லது அரசர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை மாதிரி பேலஸ் வேணுமா? எது வேணும்? இப்போ என்ன தெரியுமா? நமக்கு டெஸ்டினேஷனே இல்லை. பிரச்சனை என்னன்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த டெஸ்டினேஷன் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் விழுந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு டெஸ்டினேஷனே தெரியல. நம்ம எங்க போக போறோம், எங்க இருக்க போறோம், என்ன இருக்குது, அங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு மனநிலை நமக்குள்ளாக இல்லாத நிலையினாலதான் என்ன பண்றோம்? டெஸ்டினேஷன் தெரியாம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கறனால நிறைய இடத்துல விழுந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி,
விண்ணுலகத்தில் வீடு கட்ட வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்தை நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகத்தில் கிறிஸ்து வாழக்கூடிய ஆலயம் 2 ஆலயமும் இருக்கின்றது சொன்னேன். ஓகேயா? நீங்க இங்க இருந்து தான் நீங்க கட்ட முடியும். நீங்க போய் அங்க போய் கட்ட முடியாது. இல்ல நான் இறந்து எங்க விண்ணத்துக்கு போய் நாங்க அங்க போய் கட்டுவேன்னு இல்லை. நீங்க இறந்து போகும்போது அங்க உங்களுக்கு ரெடியா இருக்கும். நீங்க எப்படி கட்டினீங்களோ எப்படி செஞ்சிருந்தீங்களோ அதை குறித்து உங்களுக்கு வீடு அங்க ரெடியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல என்னுடைய எண்ணம் பிளானிங் போடுங்க. தயவுசெய்து பிளான் பண்ணுங்க. இப்பவே எனக்கு அங்க பேலஸ் மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அல்லது எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுகின்றதை உங்கள் உள்ளத்தில் வைத்து அதை தியானிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய எதிர்நோக்கு எப்படியாக இருக்க வேண்டும்? நான் ஒரு நாள் கிறிஸ்துவின் மாட்சியில் இந்த இல்லத்தில் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்து நீங்க சொல்ற வச்சுதான் அங்க செய்ய போறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இதை வச்சுதான் அங்க நடக்கும் வேலை. பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை வைத்து தான் அங்க என்ன இருக்கும்? அங்க பில்டிங் கட்டப்படும். அப்போ ஆண்டவர் தான் வீட்டை கட்டுகிறார். நீங்க இந்த உலகத்தில் வீடா இருந்தாலும் சரி, உங்கள் உடலாகி ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது விண்ணகத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை முன்னிலையில் வைத்து கட்டாத வரையிலும் அந்த வீடு அங்கே கட்டப்பட ஆரம்பிக்க கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது சப்ஜெக்ட் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா முக்கியமான ஒரு டாபிக். அதனால தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு உங்களுக்கு என்னவா இருக்கும்? வீணாக இருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லும், வைகரையில் நீங்கள் விழித்திருந்து நள்ளிரவோடு இருக்கும் வரையிலும் நீங்க வருந்தி உழைத்து என்ன பண்ண போறல உழைப்பது கூட வீண். ஏனென்றால் ஆண்டவரின் அன்பர் அவருடைய தேவைகளை அவர் உறங்குகின்ற பொழுது சந்திக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. 2ஆம் வார்த்தையில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய பிளான் நோக்கம் என்னவா இருக்கணும்? முதலாவதாக நம்முடைய நாடு எது என்று நமக்கு தெரியணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விண்ணகம் தான் நம்முடைய தாய்நாடு என்பது. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? 2 இடம் இருக்குது இல்லையா? ஒன்று தாய்நாடு, இன்னொரு நாடு அங்கே இருக்குது. ஓகேயா? யாருமே மற்ற நாட்டுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம், அப்படிதானே? நிச்சயமாக தாய்நாட்டில் போய் உட்காரணும் தான் ஆசைப்படுவோம். யாராவது நான் வெளிநாட்டில் உட்காந்து இங்கே செட்டில் ஆகிறோன்னு இருக்கிறோமா? அப்படி இருக்கிறாங்க பல பேர். ஆனாலும் தாய்நாட்டில் இருக்கிறதா நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா? அப்ப நம்முடைய தாய்நாட்டில் போய் நம்ம இருக்க வேண்டியது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அங்கே நமக்கு வீடு எப்படி பண்ண வேண்டும் என்ற ஒரு என்ன பண்ணணும்? இலக்கை நம்ம கண் முன்னாடி வைத்து ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், விண்ணகம் தான் என்னுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அஸ்திவாரம் போடணும் இல்லையா? முதல்ல ஃபவுண்டேஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறாரு? அஸ்திவாரம். அதனாலதான் 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்துல 4-7 நீங்க படிச்சு பார்க்கலாம். ஓகே, அதுல என்ன சொல்லுவாரு? உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள், உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மிக்க கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த அடித்தளம் கட்டப்பட வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த உடலாகிய ஆலயத்தை இன்னும் கிறிஸ்து அழகா கட்டி கொடுத்திருக்கிறாரு. அதை நான் என்ன பண்ணணும்? இன்னும் அழகுபடுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. நம்ம இன்னொரு அடித்தளத்துல போய் நம்ம போட முடியாது, நம்முடைய வீட்டை கட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற அந்த அடித்தளத்தில் நம்முடைய இல்லத்தை நாம் கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான் எப்பவும் என்னவா இருக்கணும்? பேஸ்மெண்ட் அவர் தான். நமக்கு அந்த பேஸ்மெண்ட் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அஸ்திவாரம் போட்டாச்சுது, ஆனா இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதை கான்ட்ராக்டர் ஒருத்தர் பண்ணணும் இல்லையா? அவர் யாரு? கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? யார் அது? கான்ட்ராக்டர் யாரு? தூய ஆவியானவர் தான் என்ன பண்ணணும்? அவர் ஒரு கான்ட்ராக்டர்.
அவர் தான் நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான் எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த இடத்துல அந்த நபர்களை வைத்து இது பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இது நான் உங்களுக்கு ஷார்ட்டா இதனுடைய இதை சொல்லிடுறேன். பின்பு நம்ம எப்படி இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க அதுல தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். 1 பேதுருவிலே, இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த இடத்துல நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எந்த வீடை கட்டினாலும் நான் நம்பிக்கையோடு கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இல்லாமல் நான் கட்டுகின்ற பொழுது அந்த இல்லத்திலே நாம் எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ராக்டை போட்டாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவர் தான் கட்டுறாரு நமக்கு இல்ல இருந்த கூட என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அந்த இல்லம் தூய ஆவியானவர் கட்டிட்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்காது, அந்த இல்லத்தில் ஒரு திருப்தி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு தூய நம்பிக்கை இல்லாமல் ஒரு இட்ட கட்ட முடியாது. அதனாலதான் அந்த 6வது வசனத்தை சொல்றாரு, அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. அடுத்து சொல்லியிருக்கோம், நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாத பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல் ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்பிக்கை நாவோடு இது பண்ணி நம்முடைய நம்பிக்கை தான் எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். அதை நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம திரும்ப 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 நம்பிக்கை குறித்து பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆணிவேர். நம்பிக்கையினால் தான் நான் கட்டப்பட வேண்டும். நான் கட்டப்படுகின்ற பொழுது விண்ணுலகில் என்னுடைய வீடும் கட்டப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் என்னுடைய வீடு கட்டப்படுகின்ற பொழுது சகோதரி சொன்னாங்க, நமக்கு இந்த உலகத்திலும் சேர்த்து தரப்போகிறது. ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கின்றது? நான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு வீடு கிடைத்து விட்டது என்று நான் அவரோடு இணைந்து நான் பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலும் வாழ்வதற்கான தேவைகளையும் அவர் உங்களுக்கு தருகிறார். அதனாலதான் மத்தேயு 6வது அதிகாரம் 33 சொல்லப்பட்டிருக்கும், என்னது? முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தரப்படும். நீங்க நாளை குறித்து கவலைப்படாதீங்க. மேலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நாளை குறித்து கவலைப்படாதீங்க. என்னது, சாலமோன் கூட இப்படி ஒரு மேன்மையில அவர் இவ்வளவு ஒரு அழகான பூக்களை போல ஒரு அழகான ஆடை அணிந்தது கிடையாது. அப்படிப்பட்டது பறவைகளுக்கு நானே உணவு கொடுக்கிறேன், அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் நான் போஷித்து நான் பாதுகாக்கின்றேன், நான் வழி நடத்துகின்றேன். ஆகவே நீ என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை சார்ந்து நீ கவலை கொண்டு உன்னை அழித்து கொண்டிருக்காதே. உனக்கு என்ன பண்ணுவேன்? நீ என்னை சார்ந்து வருகின்ற பொழுது நான் உன்னை என்ன பண்ண, இந்த உலகத்திலும் வாழ வைப்பேன், விண்ணுலகிலும் உன்னுடைய வீடு கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதானா? அப்போ இப்ப அடுத்தது என்னது? கட்டப்படக்கூடியது எதை கொண்டு கட்டப்படணும்? எதை வைத்து நம்ம கட்டணும்? இப்போ பேஸ்மெண்ட் ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? கட்டப்படணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன வேணும்? வேணும், சாந்து, சிமெண்ட் எல்லாமே வேணும் இல்லையா? அது இல்லாம கட்ட முடியுமா? அது நம்ம செயல்பாடுகளை கொண்டு கட்டணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்படிதானா? மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது 24 27 வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஓகே, அது சொல்லுவாரு, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எதை கொண்டு கட்டணும்? கடவுள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற செயல்பாடுகள் வழியாக. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு அதை செயல் வடிவமாக மாற்றுகின்ற பொழுது அந்த இல்லம் கட்டப்பட ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அங்க மேஸ்திரி இருக்கிறாரு, மேஷன் கட்டிட்டு இருக்கிறாரு. கூட சித்தாள்கள்லாம் யார் தெரியுங்களா? சித்தாள்கள் எல்லாம் நம்முடைய ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ். பிரைஸ் தி லார்ட். அவங்க தான் கட்டுறது. ஹல்லேலூயா. அவங்க தான் அந்த இல்லத்தை கட்டி கொண்டிருப்பது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்லுது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். அப்ப என்ன செய்யுது? மழை பெறுகின்றது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெருங்காற்று வீசியது, வீட்டின் மேல் மோதியும் அது என்ன பண்ணல? விழலை. அது விழாமல் அப்படியே உறுதியாக நிற்கின்றது. ஏன்?
இயேசு கிறிஸ்து என்ற பாறையின் மீது நாம் அடித்தளமிட்ட அந்த பாறையின் மீது நம்முடைய இல்லம் கட்டப்படுகின்ற பொழுது, எப்பொழுது நம்பிக்கையின் வழியாகவும் வார்த்தையை கேட்டு அதனுடைய செயல் வடிவம் கொடுக்கின்றதன் வழியாகவும் நம்முடைய இல்லம் கட்டப்படுகின்ற பொழுது, அந்த இல்லத்தை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் காற்று வரலாம், எப்படிப்பட்ட தேர்வுகள் வந்தாலும் அந்த தேர்விலே வெற்றி பெற்று நிற்பது நம்முடைய இல்லமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உடலை குறித்து எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இனி எனக்கு ஜலதோஷம் வந்துடும். ஏன்னா மழையில் நனைஞ்சேன்னா ஜலதோஷம். இப்போ மழை காலம், குளிர்காலம் மாறுது, கால வெப்பங்கள்லாம் மாறுது. அதனால என்ன நடக்கும்? இதெல்லாம் நடக்கு. எங்க போச்சுது நம்பிக்கை? எங்க மேல வச்சிருக்கிறோம்? இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கா? நாம் சொல்லுறோம், நம்ம ஈஸியா சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? இறை வார்த்தையின் அவர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நீ என்ன பண்ற? பாறையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கின்றது. எப்போ எனக்கு என்னது, எப்போ எனக்கு தட்பவெட்ப நிலைகள் ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேனோ அப்பொழுது என்னவா இருக்கின்றது? நான் அவநம்பிக்கையில் போய்விடுகின்றேன். அதனால தான் இந்த இல்லம் உடைக்கப்படுகின்றது. சரி, இதுதான் சாத்தான் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. நம்ம கட்டப்பட்டிருக்கிற ஞானஸ்நானத்தின் வழியாக அருமையான பேஸ்மெண்ட்ல நம்முடைய உடலை கடவுள் கட்டி கொடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் அன்று நம்முடைய உடல் கட்டப்பட்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். எப்படி புனிதமாக மாற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த உடலில் குறைபாடுகள் இருக்குது என்றால் என்னுடைய நம்பிக்கையில் குறைபாடு இருக்கின்ற. முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இறை வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையில் நான் குறைவுள்ளவனாக இருக்கின்றபடியால் என்னுடைய இல்லம் தகர்த்தரிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் படிக்கிறோம், வார்த்தைகள் சொல்றோம், 91 என்ன திருப்பாடல் 91 நாங்க படிக்கிறோம், அதனால ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் போவோம். ஆனா அடுத்த நேரத்தில் போகும்போது விழுந்துடுறோம், நம்பிக்கை இல்லாம விழுந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணும்போது நல்லா நாங்க ஜபிக்கிறோங்கிறோம், ஆனா ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் வருகின்ற பொழுது அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பாருங்களேன், எல்லாம் ஃபயரா இருக்கும். எப்படி ஃபயர்? நரகத்திலிருந்து எரி வாயில் வைக்கப்பட்ட அந்த தீ மாதிரி அந்த வார்த்தை விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது? என்ன நம்பிக்கையில் நம்ம ஓடுறோம்? எப்படி நம்ம செயலோடையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்ம விண்ணிலத்தில் வீடு எதிர்பார்க்க முடியும்? முதல்ல நமக்கு பிளானே கிடையாது. தாய்நாடு எது, எங்க போக போறோம்னு நமக்கு ஒரு பிளான் இல்லாம இருக்கிற அநேக பேர், நிறைய பேர் இன்றும் நான் இப்போ எங்க போக போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிளான் கிடையாது. எல்லாம் சொல்லுவோம், இறந்த எங்க போவோம்? விண்ணத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போவோம். ஓகேயா, போகணும், அதுதான் நமக்கு எண்ணமாக இருக்கும். ஆனா இன்னும் பிளான் இல்லை. நாம இங்க கட்டும் பொழுது தான் அங்க நம்முடைய வீடு கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உடலாகிய ஆலயம் கட்டப்படுகின்ற பொழுது அங்க கட்டப்படும். இந்த உடலாகிய ஆலயம் எப்படி நிலைத்து நிற்கின்றதோ அப்பொழுது அங்கேயும் ஆலயமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப உடலாகிய ஆலயத்தை கட்டுறது தான் பிரச்சனை. இப்போ நமக்குள்ள உடலாகிய ஆலயத்தை கட்டுறது, இது இப்போ நம்முடைய தொடக்க நிலை. நான் சொல்லக்கூடியது இப்பொழுது இதுடைய தொடக்க நிலை. நம்முடைய உடலை நம்ம கட்டுகின்ற பொழுதுதான் மேல நமக்கு கட்டப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? இடம், நம்முடைய நம்பிக்கையில பிரச்சனை இருக்கு. நம்பிக்கையில பிரச்சனை. நம்பிக்கை பண்ணுவோம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்ச உடனே அந்த வந்துருமா வீடு? வீடு உடனே நாளைக்கு ரெடியா இருமா. அன்னைக்கு நான் அஸ்திவாரம் போட்டேன், நாளைக்கு வீட்டுல குடி போற போறோம், ஓகே பால் காய்க்கிறோம் நாளைக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்கின்றது இல்லையா? அந்த காலகட்டம் வரையிலும் அதை கட்டப்பட்ட பொழுதுதான், அப்பொழுதுதான் அது நிரந்தரமாக அந்த வீடு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்வுக்கு நாம் போய் அங்க நிரந்தரமா தங்கி இருப்பதற்கு ஏற்ற ஒரு வீடாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னொரு இடத்துல வீடு கட்டின மாதிரி ஆகி போகும். அப்ப என்ன வேணும்? அடுத்தது பொறுமை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் அந்த காலகட்டம் வரையிலும் நான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பந்தான் என்ன பண்ண முடியும்? நாம் அதை இலக்கை நாம் போய் அடைய முடியும். நமக்கு நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம் பாருங்களேன். நம்ம சொல்றோம் வீடியோ ஆன் பண்ணுங்கிறோம், கொஞ்ச நேரம் ஆன் பண்றோம், திரும்பி பார்த்தோன்னா டபக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்கய்யா நீங்களும், நாங்க அங்கே பார்த்துட்டு கேட்டுக்கிறோன்ட்டு போயிடுறோம். சரியா? ஏன்? நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு
இலக்குகள் வெவ்வேறு இடங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எண்ணங்கள் வெவ்வேறு சூழ்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஜெபத்தில் முழுமையாக இருந்தோம் என்றால், என்னுடைய ஃபோக்கஸ் இங்கே இருக்கும் என்றால், என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? இங்கே தான் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்ட்ராக்ஷன் வரும் பொழுது நம்முடைய இல்லம் கட்டப்படுவது அல்லது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இல்லத்தை உடைப்பதற்கு தீயவன் பல்வேறு வகையில கொண்டு வர்றான். எப்படி உடைக்கப்படுது? நம்பிக்கை இல்லாத நிலையில இருக்கின்ற பொழுது, நம்ம கலாத்தியர் 5:10 சொல்லப்படுகின்றது. ஓகே, 5:10-11 படிச்சீங்கன்னா, சிலை வழிபாடு யாரை எடுத்து படிக்கலாமா? கலாத்தியர் 5:20. மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் கலாத்தியர் சிஸ்டர், கலாத்தியர் 5:20. 5:10 20. சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். 19 படிக்கலாமா? 19. ஊனியல்பின் செயல்கள் யாவரும் சொல்லுங்க சார், படி. அவை பதட்டமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு. ஓகே, இப்போ அதுல இருந்து அப்படி வருது இல்லையா? அப்ப பாருங்க, ஊனியல்பின் செயல்பாடுகள் ஆகிய ஒன்று என்னுடைய ஆலயத்தை உடைத்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்முடைய ஆலயத்தை உடைக்கக்கூடியது எது தெரியுங்களா? அந்த ஆலயம் முழுமையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம், தூய்மையாக கொடுக்கப்பட்ட ஆலயம் உடைக்கப்படுவது எப்படி? இந்த ஒரு சூழ்நிலைகள். இந்த வார்த்தையை எடுத்து படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஒவ்வொன்றா பாருங்க. அநேக பேர் எல்லாத்துலயும் மெஜாரிட்டி ஆஃப் த பாட்டில் உட்காந்துருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ உட்காந்துருப்போம். நாம நினைச்சிட்டு இருப்போம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்க சூப்பரா இருக்கோம், நாங்க தினமும் ஜெபம் பண்றோம், நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். நான் நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்க, நம்மை அறியாமல் நாம் இதுல பல காரியங்கள்ல உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஆலயம் உடைக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். அப்ப இந்த ஆலயத்தை இதை வெளியே விரட்டணும் அப்படின்னு சொன்னா, அங்க வேற ஒருத்தர் செயல்படணும். யாரு? அதுக்கு தான் ஆவியானவரை குறித்து நம்ம பேசணும். அவர் தான் உள்ள வந்து நமக்கு கட்டணும். கடவுள் தான் இந்த இடத்தை மீண்டும் புதுப்பித்து தரக்கூடியவராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய செயல்பாடுகள் அங்க முக்கியமாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம சொல்றோம், வார்த்தையை நாம உள்வாங்கி அதற்கு செயல்படும் கொடுக்கணும் சொல்லக்கூடிய காரணம், இந்த காரியங்கள் இருக்கின்ற பொழுது என்னால அந்த செயல்பாடுகளுக்கு என்னால் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்ற அர்த்தம் என்ன? நான் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு? தீயவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய் கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுகின்ற பொழுது அவர் அறியாமலேயே அவர் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகின்றார்? தீயவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய் கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அதனுடைய உச்சக்கட்டம் தான் என்ன நடக்குது? நம்ம பொசிஷன் சொல்றோம் இல்லையா? ஈவில் ஸ்பிரிட் பொசிஷன் சொல்லி, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக அங்க உள்ள போய் மாட்டிக்கிறான், அறியாமல் செய்யக்கூடிய. அப்புறம் என்ன, ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை, மற்றவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க உதவி செய்துதான் அவங்க வெளியே கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. நாம் இன்னைக்கு விழித்து கொண்டிருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் சொல்கின்றார், நீங்கள் விழிப்பா இருங்கள் என்று சொல்கின்றார். எப்படி விழித்திருக்கணும்? கண்ணை திறந்து வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து விழிச்சிருக்கிறதா? இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நம்முடைய விழிப்பின் ஆரம்பம். இறை வார்த்தையை கேட்பது நம்முடைய விழிப்பின் ஆரம்பம். என்னுடைய பார்வையை நான் திசையை மாற்றுவது எங்கே? இறை வார்த்தையை நோக்கி நான் மாற்றுவது என்னுடைய ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணணும்? என்னுடைய பார்வை இறை வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும், இறை வார்த்தையை உள்வாங்க வேண்டும். இப்ப என்ன ஆகும்? உள்வாங்க 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 சிந்தனைக்குள்ளாக அல்ல, மாறாக என்னுடைய இதயத்தில் அது விதைக்கப்பட வேண்டும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உடலை நான் புதுப்பிக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு அன்னையோட உடல் காரியங்கள்லாம் இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இறை வார்த்தை என்ற ஒரு வார்த்தை விதை உள்ளுக்குள்ள இல்லை. உள்ள விதைக்கப்படாம இந்த உடல்ல இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது நம்பிக்கை நமக்குள்ளாக வளராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம நிறைய காரியங்களை இதை குறித்து பார்த்துருக்குறோம். இறை வார்த்தையை மையமாக வைத்து நிறைய ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் அதுதான். எப்படி விதைக்கப்படணும், அந்த விதை எப்படி வளரணும் இல்லையா, எங்க விதைக்கப்படணும், எப்படிப்பட்ட விதை வளரும், எப்படிப்பட்ட விதைகள்லாம் வளராது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஆழமாக நம்ம அதை குறித்து இந்த நம்முடைய வீடியோக்கள்லாம் இருக்குது, பிரதரோட வீடியோக்கள்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ உள்ளத்தில் அந்த விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய விதை என்ன பண்ணணும், நாம் தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை உள்வாங்கிறது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு பொறுமை என்ற ஒரு வார்த்தைக்கு அது வாழ்வு கொடுக்க முடியும். நமக்கு உடனே வேணும்னு சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, வார்த்தையை தியானிக்காம இருக்கிறதுனால. வார்த்தையை கேட்டுட்டோம், அதனால எனக்கு உடனே விடுதலை வந்துருச்சு, உடனே கிடைச்சிடணும். வார்த்தையை உள்வாங்குவது மட்டும் இல்ல, வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நாம் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பொறுமை என்று வரக்கூடியது அங்கதான் வரும். உள்வாங்கிறது ஒன்று, அதுதான் ஆரம்ப நிலை, அதைத்தான் தேடி ஓடணும். அதனால தான் சொல்றார், ஆமோஸ் 5:4 எடுத்து படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இஸ்ராயல் வீட்டாரை நீங்கள் கேளுங்கள், என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லும். இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என்னை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள அப்ப தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், அதை உள்வாங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்போ தேடல் இருக்கும்போது அப்பதான் உள்ள வாங்க போறோம். சரியா? அப்போ உள்வாங்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அதனாலதான் நமக்கு நம்ம இதுல சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடுங்க சொல்வதற்கு காரணம் அதுதான். நீங்க அது திரும்ப திரும்ப அறிக்கையிடுகின்ற பொழுது அந்த வார்த்தையை ஒரு நேரம் படிக்கும்போது, 2ஆம் நேரம் படிக்கும்போது, 3ஆம் நேரம் சொல்லும்போது, 4ஆம் நேரம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க தியானித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை அறியாமலே நீங்க தியானிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மெடிடேஷன் நீங்க போறது ரொம்ப நல்லது. தனிமையில இருந்து அந்த வார்த்தையை ஆழத்துக்கு போறது ரொம்ப நல்லது. அங்க போக முடியாதவங்களுக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணும், திரும்ப திரும்ப அறிக்கையிடுகின்ற பொழுது அதை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்றோம், பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறோம். பொறுமை என்ற ஒன்று நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அது என்ன பண்ணும், அந்த காலங்கள் வருகின்ற பொழுது அது என்ன பண்ணும், அந்த விதைக்கப்பட்ட விதையானது வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. முதல்ல பார்க்கணும், அந்த விதை முதல்ல எடுத்தோன்னு மேல இலை விட்டுட்டு மேல வராது இல்லையா. முதல்ல ஆணி வேர், ஒரு சின்ன வேர் தான் வரும், அப்படித்தானா? அப்ப அந்த ஆணி வேர் வரணும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அந்த இலை வெளியே தெரிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மரம் வளருகிற வரையிலும் நம்ம பொறுமையா இருக்கணும். அது எதுக்கு, எப்போ வந்தா இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி தியானிக்க என்னுடைய வாழ்க்கையில அந்த விதையானது தொடர்ந்து நம்மை அறியாமல் உள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. அப்ப என்ன தெரியுங்களா, உங்களுடைய நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த உலகத்தை சார்ந்து வருகின்ற காரியங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க ஒரு வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் அந்த மாற்றங்கள். உள்ள நடக்கக்கூடிய மாற்றம் இதுதான். அந்த விதையுடைய வளர்ச்சியுடைய மாற்றம் இங்கதான் நடக்கும். இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படி அந்த வேர் ஒன்ற ஆரம்பிக்கிறது, வேர் என்று சொல்லக்கூடியதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ற வேர், ஆணி வேர் என்ன பண்ணுகின்றது, முதலில் வேரொன்று ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையில அதிகப்படுத்தி போட்டு கொண்டு இருப்போம். நமக்கு பலன் தெரியாது, பலன் நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம், நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டு கொண்டிருப்போம், பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். இந்த ரெண்டு காரியமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இந்த வீட்டை கட்டக்கூடியது. இந்த இதை நீங்க கட்டும் பொழுதுதான் மேல கட்டப்படும். நான் திரும்ப சொல்றேன், இதை செய்கின்ற பொழுதுதான் மேல வீடுக்கு அங்க நம்ம ஒழுங்கா கட்ட ஆரம்பிப்போம். செயல் வடிவங்கள், அதுதான் செயல் வடிவங்கள். பின்னாடி கனி கொடுக்கக்கூடியதான் அந்த செயல் வடிவம். ஓகேயா, அதை நம்ம சொல்லுவோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஆணிவேர் வளர்ந்து வரணும், ஆணிவேர் வளர்ந்து உள்ள போகணும். எங்க போகணும், நீரூற்றாகிய கிறிஸ்துவுக்குள் அல்லது ஜீவ தண்ணீராகிய தூய ஆவியானவருடைய அந்த நீரூற்றுக்குள் அந்த வேரானது ஊன்றப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த வேர் வெறுமையான மண்ணில் நின்றுச்சுன்னா காஞ்சி போகும்.
பிரைஸ் தி லார்ட். வெறுமையான மண்ணில் நின்றுச்சுன்னா காஞ்சி போகும். நிறைய பேர் இடையில விழுந்து விடுவதற்கான காரணம் அது. அங்க பொறுமை இல்லை. பொறுமை என்ற ஒன்று இல்லாத இடம் வெறுமையான நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொறுமை இல்லாத இடம் என்று சொல்லக்கூடியது வெறுமையான மணலில் விதைக்கப்பட்ட விதையாக நிற்கின்றது. எங்கே அந்த பொறுமையோடு நாம் காத்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது அந்த வேரானது தண்ணீரை தேடி ஓடுகின்றது. நம்பிக்கையிலே தண்ணீரை தேடி ஓடி அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவருக்குள் வேறுகின்ற பொழுது அப்பொழுது முளைகள் மேலே வளர ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அந்த இலை விட ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதுல படிப்படியா விசுவாச வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஆனா நான் எதற்காக இதை அறிக்கையிட்டு கொண்டிருக்கணும் அல்லது எதுக்காக செஞ்சு கொண்டிருக்கோம் அதுல மாற்றம் இருக்கா? அது இன்னும் அந்த பிரச்சனையில தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, அந்த பிரச்சனையின் மத்தியில கடவுள் எனக்கு விடுதலை தந்து விட்டாருங்கிற நம்பிக்கையின் ஆழம் அதிகமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். அப்போ அந்த நம்பிக்கையின் ஆழம் அதிகமாக்கப்படுகின்ற பொழுது எண்ணில் இருக்கக்கூடிய களைகள், அந்த நம்பிக்கையின் அளவு அதிகமாக களைகள் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் அகற்றப்படுகின்றது. இப்ப என்ன ஆகுது, என்னுடைய நம்பிக்கையில் வருகின்ற பொழுது எனக்கு வளரக்கூடிய மரத்தின் அளவு, அதாவது ஸ்டெம் சொல்றோம் இல்லையா, மரத்தண்டு அல்லது அது என்ன பண்ணுகின்றது, அதிகமாக வளர 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருஞ்சி முட்களை எல்லாம் விளக்குகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஸ்டார்டிங்ல புடுங்க போறது இல்லை. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள இப்ப ரெண்டும் இருக்கும். களைகளும் இருக்கும், என்ன இருக்கும், இப்பொழுது விதைக்கப்பட்ட வார்த்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கும். ரெண்டுமே இருக்கும். களைகள் முழுமையாக அகற்றப்பட்டு இருக்காது. இதுல தான் டைலமாவில் ஓடும் நமக்கு. இந்த நிலையில தான் டைலமா. இங்கேயா இங்கேயா. இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய இடம் இதுதான். களைகள் ஒரு சில நேரம் களைகள் மேல ஓங்குது, ஒரு சில நேரம் இது மேல ஓங்குது. இப்ப என்ன ஆகுது, இந்த இடம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய விழுந்து போகும். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த மண்ணுல அங்க நிறைய விழுந்துருது. ஓகேயா? வேறுன்ற போறக்குள்ள இந்த காலகட்டத்துல பொறுமை இல்லாம நிறைய விழுந்துருது. ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு டைலமா. இது சரியான ஒரு இடம். என்னன்னா, ஒரு நேரம் நம்பிக்கையில் அப்படி ஓடி இன்னைக்கு வந்துட்டோம், அடுத்த நாள் ஐயோ அம்மா இந்த பக்கம் அடி உள்ளது ஐயா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இறங்கிரும். பிரைஸ் தி லார்ட். இந்த டைலமாவில் தான் இன்னைக்கு பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அதிகம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அது இறை வார்த்தையினோடு இப்ப நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வச்சுக்கோங்க, இங்கே இந்த நிலையில் தான் இப்பொழுது அநேக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்தை நான் மேற்கொண்டு வருவதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இது வளர்கின்ற பொழுதுதான் நெருஞ்சி முட்கள் அல்லது சைடுல இருக்கக்கூடிய களைகள் அகற்றப்படும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, மரம் நல்லா பெருசா வளர்ந்துச்சு, களைகள் இருக்குது. இப்ப என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா எது மரம் எது களைகள்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். களையோடு களையா செடி நிற்கும் போது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? டவுட் இருக்கும். ஐயா இது களையா இது செடியா? ஓகேயா? இப்ப அந்த ஸ்டெம் வளர்ந்து அது மரமாக வளர ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் களையை பிடுங்கிறது ஈஸி. அதுவரையிலும் களையில பிடுங்கிறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் ஜீசஸ் சொல்ற ஒரு இடத்துல போனோம், 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க ரீடிங் பார்த்து கேட்டு போன நினைக்கிறேன். என்ன கேட்டோம், களைகள் எல்லாம் சேர்ந்து வளரட்டும், வளர விட்டுரு, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், களையோடு சேர்ந்து நெல்பயிரையும் நம்ம பிடுங்கி விடக்கூடும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் அதுக்கான காரணம். அவர் வளர விடுறார். ஆனா எப்போ இந்த நம்பிக்கை நான் வளர 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 என்னுடைய வளர்ச்சியின் பாதையில உயரம் கிடைக்கின்ற பொழுது இப்பொழுது ஈஸியா பிடுங்கப்படுது. பிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் பிடுங்கப்படும். அப்பொழுது பிரைஸ் தி லார்ட். பிதா நடாத நாற்றுகள் பிடுங்கப்படுகின்றது 2வது பார்ட். நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிடுங்குறோம். ஏன்னா அவர் சொல்றாரு, வானதூதர்கிட்ட சொல்றாரு, நீ போய் பிடுங்காத, எப்போ ஒன்றும் பண்ணாத, லீவ் இட். நல்லதையும் சேர்த்து பிடிங்கிற கூடாது. இப்போ இது நல்லது, என்னுடைய நம்பிக்கையின் போராட்டத்தின் வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுங்க சகோதரர்களே, இதுதான் என்னுடைய போராட்ட வாழ்க்கை. இன்னைக்கு இதெல்லாம் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். How I am going to fight. நான் எப்படி இப்போ சண்டை போட போறேன்? நான் கிறிஸ்துவின் போர் வீரன். Praise the Lord. நான் யாரு? கிறிஸ்துவின் போர் வீரன்.
என்னோட மொபைல். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நீ காலையில் ஒரு இறைவார்த்தையை படிக்கும் பொழுது இருந்தது. அது டக்குன்னு இந்த நேரத்துக்கு அந்த இது ஞாபகம் வருது. அதனால அந்த வார்த்தையை மட்டும் ட்ரை பண்ண கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். கொஞ்சம் ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, நேரம் ஆகுதுன்னா டைம் வேண்டாம், டைம் இல்லை. அந்த வார்த்தையை டக்குன்னு எடுக்க முடியல. ஓகே, யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவங்க படிக்கலாம். உங்கள் போர்வாளாக அடித்துக் கொள்ளுங்கள், கதிரருக்கும் அரிவாள்களை ஈட்டிகளாக வடித்துக் கொள்ளுங்கள். வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும். வலுவற்றவனும் நானும் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும். நான் சொல்றாரு, நீ வலுவில்னு சொல்லிட்டு நடக்காத. இன்னைக்கு அதான் அங்கதான் டைலமோ, நான் சொல்லக்கூடிய அந்த டைலமோ வந்து அங்கதான் பிரச்சனை. வலுவற்றவனும் நான் என்ன பண்ணும், நான் கிறிஸ்துவின் போர் வீரன், நான் கிறிஸ்துவனுடைய போர் வீரன் என்று சொல்லி ஆரம்பிக்க நான் என்ன பண்ணுகின்றேன், கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னும் வாளை கையில் ஏந்த ஆரம்பிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வாளை நான் கையில் எடுக்க ஆரம்பிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வாளை நான் கையில் எடுக்கின்ற பொழுது நான் வளரக்கூடிய மரம் இப்பொழுது எப்படியாகும், பட்டை தீட்டிய மரம் போல வளர்கின்றது. பட்டை தீட்டிய மரம் போல அது வளர்கின்றது. இப்போ என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுது. அது வளர பெருசாக ஆக என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய மரமாக இருந்து வளர்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் இங்கே இப்போ இது கட் பண்ணி எடுக்குது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நடக்கக்கூடியது. ஆன்மீக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் இதுதான். உள்ளத்தில் நமக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய காரியங்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை. இதுதான் நம்ம அதுக்குத்தான் இந்த பயிற்சி எல்லாம் இவ்வளவு பயிற்சி கொடுக்கிற காரணம். இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணி வரணுங்கிறது. இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இடம் இந்த இடம் தான், டைலமோ. ஓகேயா? ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். இந்த இடத்தில் நான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய போர் வாழ் என்னும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் அதிகமாக நாடி தேடி ஓடுங்கள். இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். இந்த டைலமோ இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயும் ஓடாதீங்க. மற்றவங்களை தேடி தயவு செய்து ஓடி போய் அறிவுரை கேட்க ஓடாதீங்க. நேர போய் ஆண்டோட பாதத்தில் உட்காருங்க. அறிவுரைக்காக எங்கேயும் ஓடி போய் நிற்காதீங்க. எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. மற்ற உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை சார்ந்து ஓடாதீங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அல்லது கடவுளோடு இணைந்து ஓடி போங்க. போய் உட்கார்ந்து இறைவார்த்தை படிங்க, கடவுளோடு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த இடம்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த மரத்தினுடைய வளர்ச்சியின் முக்கியமான பருவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, கனி கொடுக்கல. இன்னும் கனி கொடுக்கவில்லை. நாம இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த இடத்தை தாண்டும் பொழுதுதான் நம்முடைய இல்லம் சரியாக கட்டப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய இல்லம் கட்டப்படக்கூடிய இடம் அல்லது புதுப்பிக்கக்கூடிய இடம் இனிமேல் தான். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றோம், போயிட்டு நோயில விழுந்துடுறோம். மருத்துவர்களுக்கு தான் யார் வேணும், மருத்துவர்களுக்கு தான் மருத்துவர் வேணும். அதனால மருத்துவர் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. சரியா? நம்முடைய வாழ்க்கையில இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை கவனமாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தை சார்ந்து தயவு செய்து யாருக்கிட்டையும் போய் உதவிக்கு நிற்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த வார்த்தை, கடவுள் உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். அவருடைய பாதத்துல போய் உட்காருங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்து கொண்டிருங்கள். இந்த மரம் வளருவதற்கு இன்னும் பொறுமையோடு காத்து கொண்டிருங்கள். நேரம் முடிஞ்சு போச்சது. ஓகேயா? இன்னும் திரும்ப பின்னாடி வாய்ப்பு தான் பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், முக்கியமான இடம் புரிந்திருக்கும், இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது இதுல இந்த டவுட் இருந்துன்னா கேளுங்க. இப்போ உங்களுக்கு முழுமையா என்ன தெரிஞ்ச வரைக்கும் கான்செப்ட் உங்களுக்கு பிடி கிடைத்திருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ வீடு புதுப்பிக்கப்படக்கூடிய காலங்கள் இனிமேல் தான். இனிமேல் தான் இந்த வீடு புதுப்பிக்கப்படக்கூடிய காலங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பைபிள்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு. மார்க் எழுதிய சுவிசேஷத்துல வரும் நினைக்கிறேன், 10லயா நம்ம ஒரு சம்திங் வரும்.
யார் ஒரு எரிக்கோல இருந்து ஜீசஸ் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு வருகின்ற பொழுது அங்க ஒரு குருடர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுல ஒரு குருடர் உட்கார்ந்துட்டு இருப்பார். சரியா? ஓகே. மார்க்ல 10வது அதிகாரத்துல இல்ல நான் ஆமா 10வது அதிகாரத்துல 47 வசனம் அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சம்பவத்தை மட்டும் சின்னதா ஒரு பார்க்கலாமா? அது நல்ல டீட்டெயிலாக கொண்டு போனால் 1/2 மணி நேரம் போகும், நேரம் இல்லை. ஓகே ஃபைன், முடிஞ்சுன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே. எரிக்கோவில் இருந்து ஜீசஸ் வெளியே வருகின்ற பொழுது அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார். நிறைய கூட்டம் போயிட்டு இருக்கும். கூட்டத்தின் சத்தத்தை கேட்டுட்டு யார் போறான்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நாசரேத்து இயேசு போகிறாருன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், அவர் பேர் பர்த்தலமேயு. உடனே என்ன பண்ணுவார் பர்த்தலமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படிம்பார். அப்படிதானா? உடனே கத்துவார். பாருங்க, மக்கள் எல்லாம் அதட்டுவாங்க. சரி, இந்த இடம் தான் அந்த இப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லக்கூடியது. இந்த இடம் தான் இந்த இடத்துக்குள்ள சுச்சுவேஷன். நம்ம இந்த டைலமால வரோம் பாத்தீங்களா, இந்த இடத்தின் சுச்சுவேஷன் இதுதான். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன பண்றாரு, முதல் காரியம் அதுல செய்யக்கூடிய, நான் சம்பவத்தை விளக்குறதுக்கு நேரம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா சொல்ற ட்ரை பண்றேன். இந்த காரியத்தை பாருங்க. முதலாவது காரியம், அவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நல்ல கவனிங்க. அவருக்கு நல்லா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி என்றாவது ஒரு நாள் பொறுமை. முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்பதை நான் அவரை கண்டுட்டேன்னா எப்படியாவது நான் சுகம் வாங்கிறோங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்தது. 2வது, இயேசு கிறிஸ்து நான் எப்படியாவது பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருந்தார், பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் என்ன நடக்குது, இந்த எதிர்பார்ப்பும் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்ற பொழுதுதான் இவர் போய் அங்க போகிறாருன்னு சொன்ன உடனே அவர் எதையும் பார்க்கல. ஐ வாண்ட் டு see ஜீசஸ், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு கடவுள் ஜீசஸை பார்த்தே ஆகணும். அப்போ உடனே கத்துறார், ஆண்டவரை தாவீதின் மகன் என் மீது இறங்கும். பாருங்க, இந்த இடத்துல ஜீசஸ் வந்து அவர் காது கேட்டிருக்காதா? போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சக்கை எங்கேயோ மரத்துல உட்கார்ந்தவரை கீழே போய் நின்று வா கீழே அப்படின்னு சொன்னவருக்கு இங்க ஒருத்தன் கத்திட்டு நடக்கிறான்னு அவர் தெரியுமா தெரியாதா? இல்லையா? தெரியும். ஆனாலும் அவர் அந்த காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை வளருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, இங்கதான் டைலமோ. இப்போ வந்து அந்த மரத்தினுடைய களைகளும் என்ன இருக்குது, இந்த களையும் மரமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இவர்கிட்ட இப்ப மரம் வளர்ந்து நிக்குது, ஆனா களைகளும் இருக்கின்றது. கலைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, இந்த உலகத்து மக்கள் சொல்றாங்க, பேசாம இரு, அமைதியா இரு, கத்தாத. ஏன்? நீ முடவன், நீ என்ன பண்றான், உனக்கு குருடன். அவங்களுக்கு மேல ஒரு அங்கியை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அங்கியின் அடையாளம் என்ன, இந்த சமுதாயத்துல பார்த்தோன்னு எங்க பார்த்தாலும் சொல்ல முடியும் அவன் வந்து குருடன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கி அவங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பேசாம இரு, நீ பாவம் செஞ்சவன், நீ பாவி, நீ வந்து பேசக்கூடாது. இப்படித்தான் இந்த உலக மக்கள் அவனை அடக்குற. இதுதான் நமக்கு நெருக்கம், நம்மளை நெருக்கிறப்பதான். நம்ம ஒரு காரியத்துக்காக ஓடிட்டு இருப்போம். நீ இதுக்கு அங்க போற, நீ முதல்ல டாக்டர்கிட்ட போ, முதல்ல அந்த இதை பண்ணு, என்ன எப்ப பார்த்தாலும் ஜவத்து ஓடிட்டு இருக்கிற. டைலமோ லைஃப்ல, நம்முடைய லைஃப்ல இப்ப எங்க போறது, அங்க சொல்றதா இங்க போறதா, நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேயா? ஆனா அவனுடைய உள்ளத்துக்குள்ள அந்த வேரானது அதிகமாக வளர்ந்தது நிமித்தமாக என்ன பண்ணா, மீண்டும் உறக்க கத்தினான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்குகள் என்று இன்னும் உறக்க கத்தினான். அவ்வளவு பேர் அதட்டுறாங்க, இன்னும் உறக்க கட்டினார். இப்பதான் அவர் உட்கார்ந்துட்டு இப்ப நிக்கிறார். என்னாச்சு, யாரு கூட்டுவாங்க அப்படிங்கிறார். அடுத்த நிலை தான் இதுதான், இனிமே உள்ள நிலை தான் ஆக்சுவலா அடுத்த பாட்டுக்கோல முடிவு, நிறைவுன்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? இந்த சம்பவம் உங்களுக்கு அடுத்த முடிவுக்கும் அந்த இது கொண்டு போயிடும் நான் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன ஆகுது, எந்த நாவுகள் அவன் நாவை அடக்க வேண்டும் என்று நினைத்ததோ அதே நாவுகள் வந்து சொல்லுகின்ற உன்னை இயேசு அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலையை கடவுள் மாற்ற வைப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க எந்த இடத்தில் போகக்கூடாது என்று உங்களை சொன்னார்களோ அதே இடத்திற்கு அவர்கள் உங்களை கூட்டி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கின்றீர்களோ உங்களை அவர்கள் வழியாகவே கடவுள் இடத்துல கூட்டி வர வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அங்க நடந்தது.
இதுதான் ஜீசஸ் செய்யக்கூடிய அற்புதம். நீங்க நம்பிக்கையோடு காத்து கொண்டிருங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த காரியத்தை யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் வழியாகவே உங்களை அவர் அழைத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தேவைகளை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அவங்க வந்து சொல்றாங்க, உன்னை இயேசு அழைக்கின்றார். இப்ப இந்த சம்பவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இப்போ அந்த களைகள் எல்லாம் என்னாச்சு, நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டாச்சு. இப்ப மரம் வளர ஆரம்பிக்குது. இப்ப என்ன நடக்குது, உடனே என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையில் நீங்க நல்லா படிச்சு பாருங்க. துள்ளி குதித்து எழுந்து தன்னுடைய மேலாடையை தூக்கி எறிந்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு குருடன் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? துள்ளி குதித்து எழுந்து தன்னுடைய மேலாடையை தூக்கி எறிந்தான். என்னது? இனிமேல் நான் குருடன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை தான் அவனுக்குள்ளாக அவனுக்கு விடுதலை கொடுத்தது. இனிமே நான் குருடன் அல்ல, ஏனென்றால் என் இயேசு எனக்கு விடுதலை தந்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நன்றி சொல்லி துள்ளி எழுந்துக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதாங்க உச்சத்தின் நிலை. இந்த நிலைக்கு தான் இன்னைக்கு நம்ம போராடணும். இதுதான், இந்த நிலை தான் வேணும். இந்த நிலைக்கு வருகின்ற பொழுது அடுத்த நிலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூக்கி எறிகிறான். இனிமே நான் குருடன் அல்ல. அவன் பாருங்க, நம்பிக்கை பாருங்க. நீ எனக்கு இந்த அடையாளம் இனிமே வேண்டாம், ஏன்னா நான் குருடன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த அடையாளம் இனி எனக்கு வேண்டியதில்லை. தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஓடுறான். ஆண்டவர்கிட்ட ஓடி போறான். அவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் சொல்றான். மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னா, உலகத்தின் பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது அவன் ஏற்கனவே கண் தெரிந்தவன் திரும்ப கண் தெரியாதவனாக இருந்து குணம் பெற்றிருக்கான். இதுல கடவுள் எப்பொழுதும் இந்த நிலையில நீங்க போயிட்டீங்கன்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, விண்ணுலகத்தை சார்ந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை பின்னாடி அதனுடைய நிறைவுல நீங்க பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அடுத்தது? நீ விரும்பின மதியம் உனக்கு ஆயிடுச்சு, உன் நம்பிக்கை உன்னை எடுத்து விட்டது, போ. அது சொல்ல, நான் ஒன்றும் சொல்லல, உன் நம்பிக்கை உனக்கு குணமாக்கிருச்சு. அடுத்த கடைசி வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் அடுத்தது படிக்க முடியுமா யாராவது அந்த கடைசி வார்த்தையை மட்டும்? அவருடன் வழி நடந்தார். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க சிஸ்டர். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். இதுல நிறுத்துங்க சிஸ்டர். இப்ப இயேசு குறித்து சொல்லக்கூடிய வசனம் பாருங்க, நீர் போகலாம். அவர் சொன்ன வார்த்தை, நீ குணமாயிருச்சு ஒரு பக்கம், நீ என்ன பண்ற, நீ போகலாங்கிறார். எங்க? வீட்டுக்கு போ. ஓகேயா? நீ போகலாம். இனி இட்ஸ் யுவர் சாய்ஸ். பாருங்க, அவர் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லல, எங்க போகணும்னு சொல்லல. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ போகலாம். சரியா? அடுத்த வார்த்தை படிங்க. உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. அவனுக்கு இப்பொழுது எது வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்தது, எது முக்கியம் என்பது அவனுக்கு தெரிந்தது. இந்த உலகம் அல்ல, மாறாக எனக்கு தேவையானது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் என்னுடைய அடித்தளம், அவரின் மீது நான் பாறையில் வீடு கட்டுவேன் என்று அவரை பின்தொடர ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நடக்கும். இதுதாங்க அந்த வாழ்க்கையில அடுத்தது. இன்னும் அவன் கனி கொடுக்கக்கூடிய அடுத்த பருவம். ஓகே, அடுத்த பருவம் வந்து கனி கொடுக்கக்கூடிய பருவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? நிச்சயமாக கடவுளுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக இருப்போம். இப்ப அங்க வீடெல்லாம் அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சு, அடுத்து என்ன நடக்குது? நன்றி. அதுக்கு தான் நன்றியை குறித்து 2-3 வாரம் சகோதரர் எடுத்தார் இல்லையா? நன்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அங்க பில்ட் ஆகுது வீடு. முதல்ல பிளானை வந்து பெரிய அளவுக்கு போடுங்க. ஏன்னா மாட மாளிகை எனக்கு வந்து அரசர் ஆட்சியை பார்த்து பேலஸை பார்த்தவங்க பேலஸ் மாதிரி வேணும்னு போடுங்க. ஓகே, அது எப்படி கட்டப்படணும்னு சொல்லி அதுலேயும் ரொம்ப அழகா பேதுரு சொல்லுவார். ஓகே, அந்த வசனத்தை டக்குன்னு எடுக்க முடியல எனக்கு, இப்போ நேரமும் இல்லை. தட்ஸ் ஃபைன். நீங்கள் என்ன பொண்ணால் எல்லாத்துலேயும் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பொண்ணால் முத்தால் நீங்கள் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். அது வந்து 1 கொரிந்தியர் 3:12 இருக்குது. அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள் அல்லது மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றை எதை வைத்தும் கட்டலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டக்கூடியது எப்படி வச்சுக்கணும்? பொன், விலையுயர்ந்த முத்து, கற்களை கொண்டு நாம் கட்டணும். கட்டுகின்ற பொழுது
நிச்சயமா நம்ம கட்ட முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். ஒரு அருமையான பாட்டு. நாங்கள் பிபிஎஸ்ல சின்ன வயசுல பாடின பாட்டு. ஓகேயா, எங்களுக்கு அப்போ உள்ள பாட்டில் இவ்வளோ தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. சரிங்களா? அப்போ நம்முடைய வீடை நாம் இங்கே கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கேயும் வேலை ஆரம்பிக்கப்படுகின்றது. என்னன்னா, கனிகள் தான் நம்முடைய செயல் வடிவங்கள். ஓகே, வார்த்தையினுடைய செயல் வடிவங்கள் ஒவ்வொன்றும் இனி கனிகளாக வெளிப்படுகின்ற பொழுது அங்கே நிறைவான வீடும் கிடைக்கும், இங்கேயும் நிறைவான வீடு. இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு எல்லாம் 100 மடங்காக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் நிறைவு அப்பொழுது கிடைக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நிமிடம் நான் கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடம் நன்றி சொல்லுவோம். இந்த வேளையில் இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஒரு சில நிமிடம் ஆண்டவர் நன்றி. ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரை தாங்கி வழி நடத்தினீர், நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் இதுவரை எங்கள் இல்லத்தை கட்டுவதற்கு நீங்க கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி. ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தின் பரிசுத்த ரத்தத்தை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவர் விண்ணக வாழ்விலே இன்னக தாய் நாட்டில் எங்களுக்கான அருமையான இடத்தை நீர் உம்மோடு சேர்த்து வைத்திருப்பதற்காக நன்றி. அந்த இடத்திலே பொன் கற்கள் ஆண்டவரை விலை உயர்ந்த கற்களால் ஆண்டவரை எங்களுக்காக அருமையான ஒரு பேலஸை நீர் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மக்கு நன்றி. அப்பா, தொடர்ந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்று வாழ்பவரும் எல்லாம் உள்ளவரும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. யாரெல்லாம் இனிமே வீடு கட்ட போறோம்? பிரைஸ் தி லார்ட். அப்போ பாதி கைன்னு தூக்க மாட்டேங்குது, யோசிக்குது அப்படியே. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you. Thank you.